சாட் ஜிபிடியில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்கும். O3, 4O, 4.1 இதுன்னு. நான் இதை தான் சொல்லியிருப்பேன். அது ஹோட்டலில் போனால் ஒரு மெனு கார்டில் ஒரு ஐட்டம் இருக்கும், சாதா ஸ்பெஷல் தோசைன்னு. இப்போ அது சாதா தோசையா ஸ்பெஷல் தோசையான்னு டவுட். அது மாதிரி உங்களோட நேமிங் கன்வென்ஷன் செம்மையாக குழப்பம். ஜெமினி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 தான். ஒரு ஃப்ளாஷ் மாடல், ஒரு ப்ரோ மாடல். ஃப்ளாஷ் மாடலுங்கிறது சாதாரண டாஸ்க். இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்து எனக்கு வந்து ஆல்ஃபபெட்டாக மாற்றி கொடு, இல்லை இதில் உள்ள பேட்டர்ன் கண்டுபிடிச்சிக்கணும், ரொம்ப சாதாரண ரொம்ப யோசிக்கிற மாதிரி வேலை இல்லைன்னா இது அழகாக இது பண்ணி கொடுத்துரும். 2.5 ஃப்ளாஷ். அதே 2.5 ப்ரோ வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பதில் சொல்லும். ஓகே, பட் அந்த டாப்பாக இருக்குது அவங்களோடது. பட் யூசர் இன்டர்ஃபேஸ், நீங்கள் நார்மல் யூஸராக சேட் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி சாட் ஜிபிடி நல்லா அப்படியே அழகாக உங்களை கூல் பண்ணுற மாதிரி பேசும். ஒரு பதில் சொன்னோன்னே திரும்ப கண்டினியூ பண்ணுவோம், உங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. சேட்டுக்கெலாம் நல்லாயிருக்கு, எஜுகேஷன் ஹோம்ஒர்க் இதுக்கெல்லாமே இது நல்லாயிருக்கு. ஜெமினி நல்லாயிருக்கு. ஜெமினி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி பதில் சொல்லுது, ரொம்ப இந்தளவுக்கு ஃப்ளவரியாக இருக்காது. பட் இதில் நல்லாவும் தெரிஞ்சுங்க, சாட் ஜிபிடியில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, சைக்கோஃபான்டி பிஹேவியர்னு. அதாவது உங்களுக்கு சேர்ந்து ஆமா போட ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் என்ன சொன்னால் ஆமா போட ஆரம்பிச்சிச்சு. ஒருத்தர் வந்து நான் மருந்து சாப்பிடாமல் விட்டுட்டேன், இனிமேல்னா ஓகே நல்லது, வாழ்க்கையில் நீ கரெக்டாக தான் பண்ணேன்னு சொல்லி அதெல்லாம் கொடுத்தா அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இது சரி பண்ணிட்டாங்க வச்சுக்கலாம், இந்த சைக்கோஃபான்டி பிஹேவியரை. பட் இன்றைக்கும் வந்து ரொம்ப ஃப்ளவரியாக பேசும் உங்கள்கிட்ட. அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடியோ, ஃபோனில் ஆடியோ வச்சு பேசினா ஜெமினி ஆப்பை வச்சு பேசி பாருங்கள். ஜெமினி டாப்பாக இருக்கும், தமிழில் அருமையாக பேசும். சாட் ஜிபிடி தமிழில் செம்ம சொதப்போம். ஜெமினி நல்லாயிருக்கும். ஜெமினி ஆப் வச்சு லைவ் எடுத்து பாருங்கள். எதுவும் சென்சிட்டிவ் டேட்டா கொடுக்காதீங்க, எந்த மாடலுக்குமே உங்கள் சென்சிட்டிவ் டேட்டா கொடுக்காதீங்க. நீங்கள் ஃபேஸ் கொடுக்குறீங்களோ ஏதோ ஒன்று, அது மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. ஆந்த்ரோபிக் கிளாடு ப்ரோக்ராமிங்க்கு டாப் இது. சரி, இமேஜ் ஜென்ரேஷன் வந்துக்கிட்டிங்கன்னா ஜெமினிலையும் அதுலேயே இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணலாம், இவன்ட்டையும் பண்ணலாம். இவனும் லிமிட் வச்சுருப்பான், இவனோட ஜெமினி நல்லாவே தருவான் லிமிட்டு. சரி, இப்போ இதுக்குள்ளே பூந்துருவோம். ஃப்ரீயாக எப்படி யூஸ் பண்ணுறது? எப்போதுமே ஃப்ரீ. சாட் ஜிபிடி ஒரு ஃப்ரீ தரான், ஜெமினி ஒரு ஃப்ரீ தரான், எல்லாமே ஒரு ஃப்ரீ லிமிட் தரான். அதில் சில இது பண்ணலாம், சில இது பண்ண முடியாது. இப்போ சாட் ஜிபிடியில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ க்ரியேட் பண்ணலாம், பட் டைம் எடுக்கும். வீடியோ க்ரியேட் பண்ண முடியாது, பட் அதுக்கு நீங்கள் மைக்ரோசாஃப்ட் கோபைலட் யூஸ் பண்ணி வீடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம், இது பண்ணலாம். பட் வீடியோ ஜென்ரேஷனில் இப்போ ரொம்ப ஹாட் டாபிக் வந்து VO3 அப்படின்னு கூகுள் ஜெமினியோடது. இதில் என்ன பியூட்டினா, வீடியோ மட்டும் க்ரியேட் பண்ணாது, வீடியோ வித் ஆடியோ சூப்பராக க்ரியேட் பண்ண. நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, நிலாவில் வடை சுட்டு விற்கிறது, குரங்கு விளாக்ஸ், இது மாதிரி எக்கச்சக்கமாக பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்தியாவுக்கு ஆக்சஸ் கிடையாது. இந்தியாவுக்கு வந்து VO2 மட்டும்தான் ஆக்சஸ்ஸு.